உங்களுடைய பேர் என்னங்கன்னா, எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண், என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வரேன். களக்காட்டூர் கிராமத்திலிருந்து வரேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இப்போ என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னா வந்து டிஎன்இபியில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். தரவரிசை எண் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகே. இப்போ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கணும்னா என்ன படிப்புகள்லாம் படிச்சிருக்கலாம்? இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஜிஎஸ் இருக்கு. ஜிஎஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா. மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா. ஐடிஐ இருக்கா இல்லை வெறும் டிப்ளமா மட்டும்? ஒன்லி டிப்ளமா மட்டும் தான் இருக்கு. டிப்ளமா, பிஇ, எம்இஏக்கெல்லாம் நம்ம யாரும் அப்ளை பண்ணலாம். அது வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். ஈஸியா ட்ரிபிளியானா? ட்ரிபிளி தான். ஒன்லி ட்ரிபிளி. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சரிங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் வந்து எம்இஓக்களும் படிச்சிருக்கேன். எம்இஓ படிச்சிருக்கேன். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் முன்னாடி வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து டிஆர்பி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2017 தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அதில் செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நான் பிஎஸ்யூ, நான் பால்வளத்துறை, தமிழ்நாடு அரசில் பால்வளத்துறையில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டாக. சைமல்டேனியஸாக இந்த எக்ஸாம் வந்தது. இப்போது இதே எக்ஸாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஜாயின் பண்ணாங்க. அதில் வந்து 0.5ல் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ரேங்க்ல இப்போ நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஓகேங்க. இப்போ இந்த தேர்வுக்கு படிக்கணும்னா என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும், என்ன சோர்ஸ் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நான் படித்த ஃபார்மேட் போது ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கு நம்ம ஒரு 5 இயர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயரில் எப்படி ஜிகே கேட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு அதுதான் நான் மேக்ஸிமம் அதை பார்த்தேன். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஆப்டிடியூட் ஒரு நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம தனியாக வந்து நம்ம இந்த யூடியூப்ல வந்து பார்க்குற நம்ம சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போகும். பெருசாக நான் ஜிஎஸ்க்கு வந்து பெருசாக நான் டைம் ஒதுக்கல. அதில் ஸ்கோரும் எனக்கு அதான் ஒரு 56 கொஸ்டின்ஸ் தான் நான் போட்டேன். ஆனால் இதில் ஒரு டெக்னிக்கல் வந்து 163 கொஸ்டின் போட்டேன். இப்போ டெக்னிக்கல் பேப்பருக்கு என்ன சோர்ஸில் படிச்சீங்க, அதுக்கு என்ன படிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த தேர்வு பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக நம்ம டிப்ளமோ புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். டிப்ளமோ புக்கில் நம்ம என்ன பேசிக் கண்டென்ட் சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸில் நமக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறோன்னா அதை மட்டும் நம்ம லைட்டாக நம்ம சிலபஸ் படி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் இதில் நடந்த எக்ஸாமில் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது அவைலபிள். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கோத்ரூ பண்ணால் நம்ம ஓரளவு பண்ணலாம். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது இந்த எக்ஸாம் பொறுத்தவரை. நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ளஸ் டெரிவேஷன்ஸ் அது மாதிரி வந்து இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு தியரிட்டிக்கலாக இருக்கும். ஓரளவு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணால் இதில் பாஸ் பண்ணிடலாம். ஓகே. இது இப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு அகாடமிஸ் இல்லை யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி எதுவும்? நான் எந்த இதுவும் நான் வந்து ஜாயின் பண்ணல. நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு லீவு அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ட்ராவலிங் ஹவர்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். பெருசாக நம்மளுக்கு வந்து லீவும் அதிகமாக நம்ம அங்கே போட முடியாது. ஓகே. நம்ம இருக்கிற டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கி அதை மட்டும் ரெஃபர் பண்ணோம். மற்றபடி தனியாக எதுவும் கோர்ஸ் எதுவும் அட்டன் பண்ணல. டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம எம்சிக்யூ மல்டி சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் தான். இப்போ 10 யூனிட்ஸ் இருக்கும்ல, இதில் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும்? இல்லை டிப்ளமோ புக்ஸ் பற்றி சொன்னீங்க, அதில் என்னென்ன? இப்போ நமக்கு பொறுத்தவரை இந்த ட்ரேட் பொறுத்தவரை உனக்கு நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை நம்ம மிஷின்ஸு, ஜென்ரேஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு அது மாதிரி டாபிக் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே எப்படி படிச்சீங்க? எப்படி டைம் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டே படித்ததுனால கொஞ்சம் மேபி நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டும் படித்து பாஸ் பண்ணுறது நம்ம ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நம்மளே ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிற டைம் நம்ம காலையிலையோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு 1 or 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண, அதாவது கன்சிஸ்டன்சியாக பார்த்தா நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரை எந்த எக்ஸாமும் பொறுத்தோன்னே கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே. உங்கள் ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? அதுதான் ஆக்சுவலாக நான் அதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கொஸ்டின் கேட்கவே நம்ம அதை சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா பிஃபோர் மேரேஜ்னு ஓகே, ஆஃப்டர் மேரேஜ்ன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஹெல்ப் ஃபுல்லாகவே அவங்க தான் கேர் பண்ணிக்கினாங்க. அது இன்னொரு விஷயம் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க அப்போ தான் வந்து ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமு நான் எக்ஸாமுக்கும் அதுக்கும் எனக்கு கரெக்டான டைமு. அப்போ வந்து நான்
நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபீல் அந்த வலி அந்த டெலிவரி Pain. வலி வந்தது. ஆனால் அது என்கிட்ட அவங்க சொல்லலை, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க சரி சொன்னா இவர் நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாரு, ஏதோ சரி டிஸ்டர்ப் ஆக போகுது, ஏன்னா திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும், அட்மிட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அங்கே டைம் வேஸ்ட் ஆகும், நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எனக்கு தெரியாது. மறுநாள் நான் அஸ்யூஷுவல் நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஹால் அட்டன் பண்ண போயிட்டேன். எக்ஸாம் ஹால் போகிறவங்களும் எனக்கு தெரியாது, அவங்க வந்து பிரசவ வலி இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகல. அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இதே எக்ஸாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல்ல டீம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்து ஃபோன் ஆன் பண்ணுறேன், ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, குழந்தை ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அதாவது அவங்க அட்மிட் பண்ணதும் தெரில, டெலிவரி ஆனதும் தெரில. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரேன், பார்த்தா ஒரு குழந்தை ஃபோட்டோ வந்தோம். நான் எனக்கு அப்போயே எனக்கு எனக்கு மேபி டெலிவரி ஆகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணேன். ஆமாம், எந்த பையன் என்ன குழந்தை, பெண் குழந்தை ஆண் குழந்தையும் கேட்கல. அது ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பைக்கில் ஒரு ஃப்ரெண்டோட நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அது வந்து அது வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத விஷயம். அதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்னால தான் இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க எங்கள் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் பண்ணோம். அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஸு, எங்கள் பிரதரு, எங்கள் சிஸ்டரு, எங்கள் பேரண்ட்ஸு, எங்கள் ஒய்ஃபுடைய பேரண்ட்ஸு எல்லாருக்குமே என் வெல்விஷர், நான் நல்லா இருக்கும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே இந்த தருணத்தை நான் வந்து நன்றி தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 பேப்பர் இருக்கு, ஜிஎஸ் பேப்பர் 1, டெக்னிக்கல் பேப்பர் 1, 2 வேற நாள்ல நடக்குமா எக்ஸாமும்? ஆமாம் சார், இப்போ வந்து சிபிடின்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க சார். முன்னாடிலாம் வந்து ஓஎம்ஆர் இருந்தது, அது வந்து காலையில் வந்து ஜிஎஸ் வைப்பாங்க, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னிக்கல் வைப்பாங்க. இப்போ வந்து சிபிடி கொண்டு வந்தால டெக்னிக்கல் வந்து சிபிடியில் ஒரு செஷன் நடத்துறாங்க, அது ஒரு டேல நடத்துறாங்க. ஜிஎஸ் வந்து இன்னொரு ட்ரேட்ல நடத்துறாங்க. ஓகே. இப்போ ஜிஎஸ் வந்து ஓஎம்ஆர் எக்ஸாம் தான். ஓஎம்ஆர் பழைய மெத்தட் தான் சார், அது ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. சிபிடின்றது இன்னொரு நாளில் நடத்துவாங்க. ஓகே. 2 வேற சென்டர்ஸ்ல நடக்கும். வேற சென்டர்ஸ் தான். நான் எழுதுறது வந்து ஜிஎஸ் வந்து நேட்டிவ் பிளேஸ்ல எழுதுனேன். ஓகே. சிபிடி மொத்தம் ஒரு பிரைவேட் காலேஜில் போடுறோம். ஓகே. அது நம்ம டிராவல் பண்ணி நம்ம அதான் சொன்னேன், அந்த டெலிவரியும் போது நம்ம தெரியாது, நமக்கு அவங்க அட்மிட் பண்ணதும் தெரியல, டெலிவரி ஆனதும் தெரியல. அது ஒரு அது நம்ம பையன் பிறந்த அந்த டேட்லேயே வந்து நான் அதே எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட்டேன். அது என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. அது இல்லாமல் என் ஒய்ஃப் அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க, அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கினாங்க. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா இந்த பொசிஷன் நான் இருக்க முடியாது. இந்த இவ்வளோ பெரிய ஹால் வந்து டிஎன்பிசின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இது எக்ஸாம் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இது. அதில் வந்து நான் இங்கே நிற்கிறேன்னா அவங்களுடைய காரணம் தான். ஓகே. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், திரும்ப ஒரு முறை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். 2017 படிக்கிறீங்க, ஒரு 7-8 ஆண்டுகள் இந்த ஜேர்னின்றது. இப்போ வேலை வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? உண்மையாக சந்தோஷமா இருக்கு சார். வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பின்றது அது டெக்னிக்கலாக இருக்கும், 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும். அது டெரிவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், அது வேற மாதிரியான ஒரு கொஷின்ஸ். சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஷின் கேட்குற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஃபர் ஆகும். இப்போ நம்ம டிஎன்பிசி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால இப்போ ஒரே மாதிரி சிலபஸ், ரெகுலராக ஒரே மாதிரி எக்ஸாம்ஸ், ஒரே மாதிரி சிலபஸ் படிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஓகே. ஜிஎஸ் அப்புறம் டெக்னிக்கல்ன்றது வந்து ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு போர்டும் ஒரு மாதிரி நடத்துவாங்க. இது இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கு. இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த இதெல்லாம் முன்னாடியே வந்தால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே செலக்ட் ஆகிருக்கோம். ஓகே. இந்த வாய்ப்பெல்லாம் இப்போ தான் வந்து. ஓகே. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு யூடியூப்ல தான் சார் நான் பார்த்தேன் அந்த மெசேஜை. முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. அதாவது தொடர்ச்சின்ற ஒரு விஷயம் தான் சார், கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க, ஒரு 2.5 வயசு பையன் ஒன்று, 10 மாதம் குழந்தை ஒன்று, ஒய்ஃபு, அப்புறம் இன்னொரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் செக்டர் எசென்ஷியல் சர்வீஸ், பால் துறை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லீவ்ஸ் கிடைக்காது, நிறைய ஒர்க் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சது காரணம் கன்சிஸ்டன்சி தான். அது 1 ஹவரோ இல்லை 1/2 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். நன்றி சார்.